அனைவருக்கும் வணக்கம். என்னங்க, இன்னைக்கு எல்லாரும் மார்க்கெட்டை நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் ஆயிருக்கு. பாஸ்ட் ஃபியூ டேஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நாள் கேப் டவுன், திரும்ப மறுநாள் கேப், மறுபடியும் கேப் டவுன், மறுபடியும் கேப் அப், இப்படி மாறி மாறி போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஈவினிங்கில் கான்ட்ராடிக்டரியாக ட்ரேட் எடுத்தவங்க, மேபி பொசிஷனலாக ட்ரேட் எடுத்தவங்க எல்லாரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கேப் டவுனில் ஒரு கால் என்ட்ரியும், அந்த மார்க்கெட் முடிகிற ஈவினிங் டைமில் ஒரு கால் என்ட்ரி, திரும்ப மறுபடியும் கேப் அப் ஆனதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஈவினிங்கில் ஒரு புட் என்ட்ரி எடுத்தவங்க, இவங்களாம் மேபி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கல்ல. சரி, இன்னைக்கு நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாங்க. நேற்று மார்க்கெட் முடிகிற டைமில் ஒரு வார் சம்மந்தமான ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி குளோபலாக மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்துருந்துச்சு. ஸோ நேற்றே வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நமக்கும் இந்தியன் மார்க்கெட் நிஃப்டியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இன்றைக்கி நமக்கு எந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இப்போ நிஃப்டியில் நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கேன். இதில் ப்ரீவியஸ் டே ஹை அதை நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்து ப்ரீவியஸ் டே லோ, இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு லேனிக்காக மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ள எஸ்டர்டே மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ், ஒரு 22,850 ஓப்பன் ஆகி ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஃபர்தராக மூவ் ஆகி 22,900 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல, அது ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் ஹை, அந்த ஹையை வந்து அது பிரேக் பண்ண முடியல. அந்த 5 மினிட் கேண்டில் முடியும் போது ஏன்னா அது பிரேக் ஆனாலும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி அந்த லெவல்லே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. யூஸ்வலாக எக்ஸ்பைரி டேனாலே நான் வந்து புட் ஆப்ஷன் சைடு தான் என்னுடைய வியூ இருக்குங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் கவர்ட் கால் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, அதாவது அசட்ஸை வாங்கி வச்சு அதுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க, நிஃப்டி பீஸ் ஆகட்டும், இல்லை நிஃப்டி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அதை வச்சுருக்கவங்க ஒரு ஃபார் ஓடிஎம் காலை செல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செல் பண்ணுறவங்க அவங்களுக்கு எகென்ஸ்டாக போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வரும் அப்படிங்கிறனால அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டே, அதுவும் இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த கீ லெவல் ஒரு நிஃப்டி எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கீ லெவல் 23. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ஒரு கீ லெவல். ஓகேங்களா? ஸோ 23,000 தாண்டி போகாது அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி, ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி. மேக்ஸிமம் அந்த எக்ஸ்பைரி டேயில் அந்த கீ லெவலை தாண்டி போகாது. அது இந்த மாதிரி கேப் ஓப்பன் இல்லை. ஓகே, ஸோ புட் என்ட்ரி இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு அசம்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 50 மினிட்ஸ் சம்டைம்ஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னா மேபி அது புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ஸோ ஆனால் இந்த இடத்துல நமக்கு அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் வரல. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எய்தர் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பைரி படி புட் என்ட்ரி தான் வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐடியா இருக்கிற விதத்தில் நீங்கள் வந்து 920 ஒரு புட் ஆப்ஷனை, 915 இந்த கேண்டிலுடைய ஹையிலே இந்த ரேஞ்சிலேயே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போட்டுரும். இல்லை அந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் அங்கே ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் ரிவர்ஸில் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இங்கே என்ட்ரி போடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணி மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்ஸில் வந்துருக்கு, திரும்ப உங்களுக்கு அந்த ஹை லெவலுக்கு வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான இடத்துல நீங்கள் என்ட்ரியை பிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மார்னிங். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு புட் என்ட்ரி எடுத்து இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இங்கே இது ஏன் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எஸ்டர்டே கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டிலுடைய லோவில் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது.
நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேயோட அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் லோ அந்த லெவலில் இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி இதில் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக அந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து திரும்ப மறுபடியும் ஒரு புல்லிஷ் மூவ் வந்திருக்கு, திரும்ப மறுபடியும் ரிவர்ஸில் வந்திருக்கு. அடுத்த லெவல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் தெரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே, அந்த ரேஞ்சுக்கு மேபி. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த லோவுக்கு போயிருக்கு, திரும்ப மறுபடியும் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு, அங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தா இது ஒரு நல்ல ப்ராஃபிட். நான் வந்து எடுத்தது எந்த இடத்துல அப்படின்னா எனக்கு 20 மூவிங் ஆவரேஜ் படி ஒரு சப்போர்ட் கிடச்சிது. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, அதுக்கடுத்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, திரும்ப அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதே லைனை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? திரும்ப அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது அந்த என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப சேஃப், கொஞ்சம் குறைஞ்ச ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி, ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சுங்க. இது என்னுடைய செகண்ட் ட்ரேடு, இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடு நான் திரும்ப புட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னுடைய ரேஞ்ச் வந்து 23,000 டச் பண்ணிடுச்சு, பட் நான் இமீடியட்டாக எடுக்கல. இதெல்லாம் பிரேக் ஆகி போகும்போது நான் இந்த இடத்துல எல்லாம் எடுக்கல, இந்த லெவலில் இதெல்லாம் பிரேக் ஆகி போகும்போது நான் இங்கே ரிவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் மூவ் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 23,000 தாண்டி போகும்போது அந்த லெவலில் எனக்கு கொஞ்சம் ஒரு பெட்டரான என்ட்ரி அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேக்கும் எஸ்டர்டேக்கும் ப்ரீவியஸ் டே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே உங்களால் நிஃப்டியால் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. ஸோ இங்கே ஒரு நல்ல என்ட்ரி. நான் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இது என்னுடைய தேர்ட் ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு இந்த 3 ட்ரேடுக்குள்ளே எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதுக்கு மேலே நான் இன்னைக்கு ட்ரேடு எடுக்கலைங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. ஸோ நான் பண்ண மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு இது மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி, இல்லை இந்த 20 மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி, இது மாதிரி வேறு எங்கே உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு என்ட்ரி கரெக்டான ஒரு லாஜிக்கோட என்ட்ரி கிடைக்குதோ அங்கே நீங்கள் ஒரு என்ட்ரியை போட்டு இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் படி இந்த இடத்துல ஒரு கால் என்ட்ரி எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கால் என்ட்ரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே எல்லாம் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திரும்ப இமீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் திரும்ப இமீடியட்டாக ஒரு ரீடெஸ்ட் ஆகிருக்கு, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு திரும்ப இந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் இங்கே லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ரீவியஸ் டே ஹையே பிரேக் அவுட் ஆகிருக்கு, மூவ்மெண்ட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இதெல்லாம் வந்து நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து கிளியராக தெரியுங்க. நிறைய பேர் மொபைலில் வந்து பிளைண்டாக என்ட்ரி போடுறதுனால தான் ஒரு என்ட்ரியை போடுவாங்க, திடீர்னு ரிவர்ஸ் ஆகும், ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க சிஸ்டம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இந்த சிக்னல்ஸ் வந்து தெரியும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இங்கே உங்களுக்கு இந்த கேப் ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு புட் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் எப்பயுமே மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் விஷயம் அடைக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ட்ரேடிங் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.